பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை உயர்த்துவது யார்? என்னை மேன்மைப்படுத்துவது யார்? நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் ஒரு உயர்வுக்காக, ஒரு மேன்மைக்காக, என்னுடைய வளர்ச்சிக்காக. ஆனால் எல்லாமே தோற்று போனது போல் இருக்கிறதே. எப்பொழுது என்னை ஆண்டவர் உயர்த்துவார் என்று நான் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன். ஆனாலும் என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படாமல் சத்ருவானவன் தடைப்படுத்தி வைத்திருக்கிறது போல் தோன்றுகிறதே. ஆனாலும் நான் தேவனையே உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், நான் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவேன் என்று. ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை கண்மலையின் மேல் உயர்த்தக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்களோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள் ஒரு உயர்வுக்காக, ஒரு மேன்மைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கிடக்கிறார்கள். என் குடும்பம் உயராதா? என் குடும்பம் மேன்மையாய் இருக்காதா? அநேகர் என் குடும்பத்தை குறித்தே குறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள், குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய கரம் எப்பொழுது என்னை உயர்த்தும்? கண்மலையின் வெடிப்பில் என்னை எப்பொழுது கொண்டு போய் வைப்பார்? அநேகர் பிரமிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை எப்பொழுது உயர்த்துவார் என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்துவதற்கு சித்தமாய் இருக்கிறேன். நீங்கள் என் சமூகத்தில் வந்து அமர்ந்திருங்கள், நான் உங்களை உயர்வான இடத்துல உயர்த்தி மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். தீங்கு நாட்களில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்தக்கூடிய தகப்பன் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தீமை வருகிறதா? உங்களுக்கு பிரச்சனை வருகிறதா? உங்களுக்கு பாடுகள் வருகிறதா? சத்ருவானவன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து போடக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறதா? ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை நான் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, உங்களை நான் பாதுகாத்து, உங்களை நான் பக்குவப்படுத்தி, உங்களுக்கு நான் தெய்வீக புரொடெக்ஷனை கொடுத்து வைத்திருக்கிறேன். நீங்கள் சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தரிடத்தில் நான் கேட்பேன், அவர் எனக்கு அதை செய்து தருவார் என்ற விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறதாம். எத்தனை பேர், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், என்னுடைய காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி தாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் உயர்த்துவதற்கு சித்தமாக இருக்கிறேன். அவர் தம்முடைய முகத்தை மறைப்பவர் அல்ல, மனுஷன் முகத்தை மறைப்பான். ஆனால் ஆண்டவரோ அந்த முகத்தை மறைக்க மாட்டார். அவர் தம்முடைய முகத்தை வெளிச்சமாய் பிரகாசிக்க பண்ணக்கூடிய தகப்பன். ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியில் உலாவுகிற தகப்பன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். என்றென்றைக்கும் உங்களை கைவிடாத தகப்பன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். கண்மலையின் மேலே உயர்த்தி காட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் தந்தார் அல்லவோ. அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உங்கள் கால்களை மான் கால்களைப் போல நான் மாற்றுவேன். அவன் உயர்ந்த ஸ்தலத்தில் தங்கி தாபரிப்பான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை நான் கேட்டு உங்களுக்காக உத்தரவு அருளக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என் முகத்தை தேடுங்கள், என் முகத்தை தேடுங்கள், நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறேன், நான் உங்களுக்கு உதவி செய்பவராய் இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர்
திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சித்து, ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்கள் உயர்த்துங்கப்பா, என் குடும்பம் தாழ்வான நிலையில் இருக்கிறது, ஏழ்மையான நிலையில் இருக்கிறது, வறுமையான நிலையில் இருக்கிறது, என்னை நீர் உயர்த்துங்கப்பா, என்னை இந்த தீங்கு நாட்களிலிருந்து தப்புவித்து என்னை கனப்படுத்தி என்னை மேன்மைப்படுத்துங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், அந்த வாஞ்சியும் கிருபையும் உங்களுக்குள்ளாடி இருக்குமேயானால் அதை நான் நிரப்பி ஊற்றி தருவதற்கு நான் சர்வ வல்லமை உள்ள தகப்பனாய் நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அந்த தெய்வம்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வழியை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய வழியை நான் அறிந்திருக்கிறேன். அந்த வழியை அடைத்து வைப்பதற்கு சத்ருவானவன் எதிர்கொண்டு வருகிறான் அல்லவோ, அந்த எதிர்கொண்டு வரக்கூடிய சத்ருவை நான் முறியடித்து உங்களுடைய பாதைகளை நான் செவ்வைப்படுத்தி உன் கால் செம்மையான இடத்திலே நிற்கத்தக்க விதத்தில் நான் உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பேன். நீ தள்ளாடி விழுவதில்லை, நீ சோர்ந்து போவதில்லை, நீ பலன் குன்றி போவது இல்லை என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்தாண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்ற வாக்குத்தத்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, கண்மலையின் மேலே கர்த்தர் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்தணும் ஆண்டவரே, மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.